F-35 என்கிற இந்த விமானத்தை எப்படி ஈரான் தாக்கியது என்கிற இந்த விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள். ஏன்னா ஆல்மோஸ்ட் இன்விசிபிள் என்று கூறுவார்கள். இந்த விமானம் எந்த விதமான ரெடாருக்கு முன்னாடியே வராது. இந்த விமானத்தில் பொருத்தியிருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை தடுத்து நிறுத்தும். ஒரு ரெடார் ஒரு விமானத்தை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அந்த வேவ்ஸ்களை வைத்து தான் அந்த விமானம் வருதா, மிசைல் வருதா இல்லையா என்கிற அந்த விஷயத்தை பார்த்து சொல்லும். அப்போ இந்த விமானத்துடைய டிசைனாக இருக்கட்டும், இல்லை அதில் பொருத்தப்பட்ட அந்த மெட்டீரியலாக இருக்கட்டும், எல்லாமே எந்த விதமான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீலுக்கு முன்பு வரவே வராது என்கிற ஒரு விஷயம். அதை வைத்து தான் இவர்கள் வெற்றி வந்தார்கள். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஈரான் இந்த விமானத்தை தாக்கியது எப்படி? கண்ணுக்கே தெரியாது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். எப்படி தாக்கினார்கள்? இங்கே தான் ஈரானுடைய ஸ்மார்ட் திங்கிங் வேலை பார்த்தது. ஈரான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரெடார்ஸ்களை பயன்படுத்தவில்லை. இவர்கள் டெவலப் செய்த இன்னொரு விதம்தான் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் இன்ஃப்ராரெட், EOIR சென்சர் சிஸ்டம் என்று கூறுவார்கள். இந்த சிஸ்டம் தான் F-35ஐ டிடெக்ட் செய்தது. எப்படி? சாதாரணமாக நீங்கள் பார்த்தீர்களா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வழியாக தான் மற்ற ரெடார்ஸ்கள் வேலை பார்க்கும். ஆனால் இந்த ரெடார் ஹீட் ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த உஷ்ணத்தை கண்டுபிடித்து அதற்கு ஒரு மெசேஜை கொடுத்து அதிலிருந்து ஒரு டிடெக்ஷனை இவர்கள் நடத்தி வருகிறார்கள். அப்போது உலகத்தில் எவ்வளோ விலை உயர்ந்த டெக்னாலஜியாக இருந்தால் கூட அந்த விமானம் இயங்குவது இன்ஜினை வைத்து தான். இவ்வளோ அட்வான்ஸ்டான இன்ஜின் இயங்கும் போது நிச்சயமாக ஒரு ஹெவி ஹீட் ஜென்ரேட் ஆகும். அந்த ஹீட் ஜென்ரேட் ஆன உடனேயே EOIR சிஸ்டம் அதை டிடெக்ட் செய்துவிடும். இந்த சிஸ்டம் டிடெக்ட் செய்த அடுத்த நிமிடமே ஈரான் ஒரு மிசைலை தாக்கியிருந்தது. இந்த மிசைலும் புதிய மிசைல் எல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு, 36 ஆண்டுகளுக்கு முன்பு 1990ஆம் ஆண்டு ரஷ்யாவிடமிருந்து இந்த ஏர் டு ஏர் மிசைலை R-27T என்று கூறுவார்கள். அதை கொஞ்சம் மாடிஃபை செய்து அந்த மிசைலை வைத்து தான் இந்த F-35 என்கிற இந்த விமானத்தை இவர்கள் அடித்திருக்கிறார்கள்.